எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் மொந்தா புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. முதலமைச்சர் வருகைக்காக தென்காசியில் பனை மரங்கள் வெட்டப்பட்டதாக எழுந்த புகார் பொய்யான தகவல் என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்குள் வந்தாலும் பழைய நட்பு கட்சியான பாஜகவை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். முன்னாள் அமைச்சர் செம்மலை உறுதி. மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட மல்லை சத்யா அடுத்த மாதம் 20ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குகிறார். 2026 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று மீண்டும் பதவியேற்க வேண்டும் என கூறியதால் பரபரப்பு. பிரபல கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியின் இந்திய வருகை ரத்து. பெரும் ஏமாற்றத்தில் ரசிகர்கள். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது மொந்தா புயலாக மாறி வரும் 28ஆம் தேதி கரையை கடக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையின் தென்கிழக்கு திசையில் 790 கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் நிலை கொண்டுள்ளது. இதுவரை 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த புயல் தற்போது வேகம் எடுத்து 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் நடவடிக்கைகளில் கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ள நிலையில் மாற்று கட்சியினரை இழுக்க அனைத்து பெரிய கட்சிகளும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. வரும் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் களமிறங்கிய திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்ல வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு ஆணையும் பிறப்பித்திருக்கிறது. இதனிடையே நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் KS மூர்த்தி முன்னிலையில் ஏராளமான அதிமுகவினர் திமுகவில் இணைந்தனர். தென்காசியில் முதலமைச்சரின் நிகழ்ச்சிக்காக சட்டவிரோதமாக பனை மரங்கள் வெட்டப்பட்டதாக பரவிய செய்தியில் உண்மை இல்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பனை மரங்கள் வெட்டப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்திருக்கிறது. 2 தனிநபர்கள் ஆபத்தான நிலையில் உள்ள 4 பனை மரங்களை உரிய அனுமதி பெற்று வெட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாணையின்படி ஒரு பனை மரத்திற்கு 10 பனை மரம் வீதம் 40 பனை மரங்களை வளர்க்க உரிமையாளருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். திருச்செந்தூரில் நாளை சூரசம்ஹார விழா நடைபெறுவதை ஒட்டி பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. சூரனை முருகப்பெருமான் வதைத்த சூரசம்ஹார விழாவை மக்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். நாளை முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. இதையொட்டி ஏற்கனவே காப்பு கட்டி நேர்த்தி கடன் செய்யும் பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்து வருகின்றனர். நாளையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களின் வசதிக்காக 17 வாகன நிறுத்தும் இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மழை பெய்யும் பட்சத்தில் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக கோவில் அருகில் தற்காலிக பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு இன்று அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு குறைந்து அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை காரணமாக நாகை இலங்கை இடையே பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே இன்று முதல் நாகை இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு நிகழ்ச்சிக்கு MLA என்ற முறையில் தன்னை அழைத்திருக்க வேண்டும் என செல்வ பெருந்தொகை மீண்டும் தெரிவித்திருக்கிறார். இந்த பிரச்சனையில் அமைச்சர் துரைமுருகனுக்கும் செல்வ பெருந்தொகைக்கும் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. மேட்டூர் அணை போன்ற முக்கிய அணைகளுக்குத்தான் சம்பிரதாயங்கள் உள்ளதாகவும் ஒரு ஏரி திறப்பிற்கு அது தேவையில்லை என்றும் துரைமுருகன் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள செல்வ பெருந்தொகை துரைமுருகனின் பேச்சு மனவேதனை அளிப்பதாகவும் மக்கள் பிரதிநிதியான தன்னை அழைக்காவிட்டால் MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சமூக பணியாற்றுவேன் என்றும் செல்வ பெருந்தொகை தெரிவித்திருக்கிறார்.
அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்தாலும் பழைய நட்பு கட்சியான பாஜகவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் செம்மலை கூறியிருக்கிறார். அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை. அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளே வந்தால் பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுந்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசியுள்ள முன்னாள் அமைச்சர் செம்மலை, தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கு வந்தாலும் பழைய நட்பு கட்சியான பாஜகவை அதிமுக ஒருபோதும் கைவிடாது என்றும் அந்த பழக்கம் அதிமுகவுக்கு இல்லை என்றும் கூறினார். மேலும் அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்கும் என்றும் செம்மலை தெரிவித்தார். மதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட மல்லை சத்யா அடுத்த மாதம் 20ஆம் தேதி புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துரை வைகோவிற்கும் மல்லை சத்யாவிற்கும் இடையே ஏற்பட்ட உரசல் தீவிரமடைந்ததை அடுத்து மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா வெளியேற்றப்பட்டார். இதனிடையே புதிதாக கட்சி தொடங்க உள்ள மல்லை சத்யா 2026இல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்று மீண்டும் பதவியேற்க வேண்டும் என பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியின் இந்திய வருகை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த ரத்து தற்காலிகமானதுதான் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான FIFA கேரள போட்டிக்கு அனுமதி தர தாமதமானதால் அந்த போட்டி அடுத்த சர்வதேச அட்டவணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த போட்டி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதுவே மெஸ்ஸியின் வருகை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.